அக்டோபர் 31 வர்றதுக்குள்ள கடலோர மாவட்டங்கள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்க போகுதுங்க. எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே 10 சென்டிமீட்டருக்கும் மேலாக பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்துட்டு இருக்கு. இன்னும் நமக்கு விடிய விடிய கனமழையும் இருக்கு. 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் கூட அடுத்தடுத்து வரும் நாட்களில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும். தயவு செய்து வானிலை அறிக்கையை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் எப்பொழுது வரப்போகிறது அப்படிங்கிற தகவலையும் நம்ம சொல்கிறோம். அதே போல் அக்டோபர் இந்த மாதம் முடியறதுக்குள்ள கடலோர மாவட்டங்கள் பல்வேறு பகுதிகளில் அதி கனமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்க போகுது. வெறும் கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்ல, உள் மாவட்டங்கள், டெல்டா என பல்வேறு பகுதிகளிலும் எதிர்பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரும் நாட்களில் மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஆகவே எந்தெந்த தேதிகளில் மழை வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் குறித்து கொள்ளுங்கள். தமிழகத்தில் நாளுக்கு நாள் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை பெரும்பாலான மாவட்டங்கள், அதாவது சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள், பெரும்பாலான மாவட்டங்கள் அப்படின்னு சொல்கிறத விட எல்லா மாவட்டங்களிலும் ஒவ்வொரு நாளும் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாகிட்டு இருக்கு. சென்னை பகுதிகளில் நேற்று இரவு பெய்ய ஆரம்பித்த கனமழை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் விடலைங்க. தொடர்ந்து சென்னை பகுதிகளில் மழை வந்து கொண்டே தான் இருக்குது. விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிட்டே இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த மாத இறுதிக்குள், அதாவது அக்டோபர் முடியறதுக்குள்ளேயே கடுமையான வெள்ளப்பெருக்கு, அதாவது ஏற்கனவே நமக்கு ஏரிகள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. செம்பரம்பாக்கம் ஏரி, புழல் ஏரிலாம் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பிக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி மழை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தால் உபரி நீர் பொறுத்த வரைக்கும் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த ஏரி அருகாமையில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் உஷாராகிடுங்க. ஏன்னா நமக்கு நவம்பர் மாதம் வந்தால் தான் வெள்ளப்பெருக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சின்னு சொல்லி உங்களுக்கு நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. அதெல்லாம் நம்ம எப்பயோ சொல்லிட்டோம். அக்டோபர் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்குதுன்னு எப்பயோ நம்ம கொடுத்துட்டோம். ஆகவே சொன்ன தேதிகளில் சரியாக நமக்கு வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சாச்சு. பருவமழை ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிற செய்திகள் வந்தாலே நம்ம உஷாராகிடணும். நவம்பர் மாதம் வர வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நவம்பர் மாதத்தில் தான் எங்களுக்கு வெள்ளப்பெருக்கு வரும், அக்டோபர்லலாம் எங்களுக்கு இது வரைக்கும் வெள்ளப்பெருக்கே வந்ததில்லை அப்படின்னு சொல்லிலாம் சில பேருடைய கமெண்ட்டை பார்த்தோம். அதனால் அப்படிலாம் கிடையாது. அக்டோபர் இறுதிக்குள்ளேயே நமக்கு அதிக மழை பொழிவு, அதாவது 20 சென்டிமீட்டர், இன்னும் நமக்கு நிறைய மழை பாக்கி இருக்குங்க. வருக தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நாளை மறுநாள் கொஞ்சம் மழை குறைகிறது போல தெரியும். தீபாவளி முடிந்தவுடன், பண்டிகை நாட்கள்லாம் முடிந்தவுடன் மழை தீவிரம் ரொம்ப மோசமாக இருக்குது. 24, 25, 27, 28, 29 இந்த தேதியெலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. மழை பொழிவு வெளியவே போக முடியாத அளவுக்கு மழை கொட்டி தீர்க்க போகுது. அதனால் சொல்கிற தேதிகளில் தயவு செய்து உஷாராக இருந்துக்கோங்க. அக்டோபர் முடிவதற்குள் பெரும்பாலான மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கும். வெறும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு தான் அப்படிங்கிறது கிடையாது. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி இங்கேயும், அதே மாதிரி டெல்டாவினுடைய கடலோர பகுதி மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியிலும் மிக 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 கடுமையான மழை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. எல்லா பகுதிகளும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதே போல தான் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் மிக அதிகப்படியான மழை பொழிவுகளும் நிச்சயம் எதிர்பார்க்க முடியும். அதாவது குறிப்பாக அனைத்து கடலோர மாவட்டங்கள், அதுதான் இப்போ சொன்னோம், சென்னையிலிருந்து குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். மிக கனமழை முதல் அதி கனமழை தீபாவளி நாட்கள் முடிந்தவுடன் எதிர்பார்க்க முடியும். இப்போ கனமழையாக நமக்கு தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. இன்னும் நமக்கு வரும் நாட்களில் மிக கனமழை மற்றும் அதி கனமழையும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த அக்டோபர் மாதங்கள் ஏற்கனவே சொன்னது போல் காற்றுனால சேதங்கள் அப்படிங்கிறது கிடையாது, மழையினால பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். காற்றை விட நமக்கு மழையினால தான் பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால் தயவு செய்து உஷாராக இருந்துக்கணும். மழை பொழிவு ரொம்ப அதிகம், காற்று பாதிப்பை விட மழை பாதிப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது. தமிழகம் பொறுத்தவரை அக்டோபர் மாதத்தில் காற்று பாதிப்புகள் குறைவாகவும் மழையினுடைய தீவிரமானது மிக அதிகமாகவும் எதிர்பார்க்கலாம். அது கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்ல, உள் மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் கரையை கடக்க போகுது. முதலாவதாக 23, 24 ஒரு சுற்று மழை நமக்கு முடியும்.
அடுத்த சுற்று மழை பொழிவு 27, 28, 29 தேதிகளில் அடுத்த சுற்று மழையானது நிச்சயம் இருக்கும். இப்போ அடுத்தடுத்த சுற்று மழை பொழிவில் புயல் சின்னங்களும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதாவது வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போகுது. எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய அக்டோபர் இறுதி மற்றும் நவம்பர் முதல் 2 வாரங்களிலும் அதிக மழை வாய்ப்பு இருக்குது. டிசம்பர் முதல் வாரங்களிலும் வலுவான தாழ்வு பகுதிகள் பொறுத்த வரைக்கும் உருவாக போகுது. ஆகவே ஒரு தீவிரமான புயல்களுக்குள்ளே நம்ம போகிறோம். அக்டோபர் இறுதியில் புயல் சின்னங்கள் கண்டிப்பாக உருவாகும். மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் 100% உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் புயல்லாம் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, நிச்சயம் இருக்கும். அதே போல் நவம்பர் 2வது வாரத்திலும் வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். சரி, இந்த மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே வருமா இல்லை அப்படியே போயிருமாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக சொல்கிறோம். மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம சொன்னது தான், வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா இடைப்பட்ட பகுதிகள் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஆகவே இந்த வங்கக்கடலில் ஒரு தாழ்வு பகுதியாக உருவாகி அதன் பிறகு மேலும் வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே தற்போதைய நிலவரப்படி இந்த மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் தெற்கு ஆந்திர பகுதிகள் இது போன்ற இடங்கள் நல்ல ஒரு மழை பொழிவு கொடுக்கும். அதே மாதிரி கடலோர மாவட்டம் தமிழ்நாட்டில் அதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, காற்றுனால எந்த பாதிப்பும் நமக்கு கிடையாது, மழையினால பாதிப்பு இருக்கும்னு. இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழக கடற்கரை ஒட்டி வந்து அதுக்கப்புறமா ஆந்திர மாநிலங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால காற்று பாதிப்புகளை விட மழை பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப தீவிரமாக எதிர்பாருங்க. ஆனால் நிச்சயமாக சொல்கிறவங்க, கடலோர மாவட்டத்தில் ரொம்ப அதிக மழை காத்திருக்கிறது. காற்றே இல்லாமல் மழை மட்டும் பதிவாகி எங்கே பார்த்தாலும் ஒரே வெள்ளக்காடாக மிதக்க போகுது. உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடிலும் இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் விடிய விடிய மழை வாய்ப்புகளும் தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம். தென் மாவட்டங்களையும் சாதாரணமாக விட முடியாதுங்க. தென் மாவட்டத்தில் ஏற்கனவே வெள்ளப்பெருக்கு வந்தாச்சு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் நிறைய இடங்களில் கனமழை புரட்டி போட்டிருக்கு. அதாவது குறுகிய நேரத்தில் 15 சென்டிமீட்டருக்கு மேலாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் பதிவானது நம்ம பார்த்தோம். இனி வரும் நாட்களிலும் தொடர்ந்து இதே போலவே மழை வாய்ப்புகள் ஒவ்வொரு நாளும் தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். அதிகபட்சமாக அக்டோபர் 24ஆம் தேதி வரை தென் மாவட்டத்தில் நல்ல மழை தீவிரம் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மழை வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும் தென் மாவட்டங்களில். அதுக்கப்புறம் மீண்டும் அடுத்த சுற்று மழை வரும்போதும் உங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகும். ஆகவே தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேதிகள் அக்டோபர் 24 வரைக்கும் அதிகபட்சமாக உங்களுக்கு நம்ம தேதிகள் கொடுத்துருக்கிறோம். அது வரைக்கும் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து தென் மாவட்ட பகுதிகள், தேனி மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி நம்ம பார்த்துருப்போம். என்ன மழைங்க, சரியான மழை பொழிவு. தேனி மாவட்டம், கம்பம், போடிநாயகனூர், பெரியகுளம் உள்ளிட்ட இடங்களில் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகியிருக்கு. தேனி மாவட்டங்கள், தென்காசிலாம் ரொம்ப மோசமான மழை பொழிவுங்க. இன்னும் மழை முடியாது பாருங்கள். இன்னும் தீபாவளி நாட்களில் மழை இருக்குது. தீபாவளி முடிந்த அக்டோபர் 24ஆம் தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டத்தில் கடும் கனமழையாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கடலோர மாவட்டங்கள், டெல்டாவிலும் பரவலாக மழை தீவிரங்கள் நிச்சயம் அதிகரிக்கும். இரவு, நள்ளிரவில் கனமழையும் புரட்டி போட வாய்ப்புகள் இருக்குது. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.